அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான கஷ்டங்களை சிரமங்களை சிக்கி தவிக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக வருகின்ற அமாவாசை தினத்தன்று இதை செய்தால் நிச்சயமாக அதிர்ஷ்ட யோகம் உண்டாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் தங்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான மாற்றமும் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. பொதுவாகவே அமாவாசை தினம் என்பது முன்னோர் வழிபாட்டிற்கு உகந்த நாளாக பார்க்கப்படுகிறது. அன்றைய தினத்தில் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதால் பல்வேறு வகையான சங்கடங்கள் உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் இருந்து விலகும். சங்கடங்கள் விலகுவதோடு மட்டுமல்லாது மகிழ்ச்சியும் முன்னேற்றத்திற்கும் பொருளாதார ரீதியான உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான யோகமும் நிச்சயமாக கிடைக்கும். எனவேதான் இந்த வேளையில் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் வருகின்ற 26ஆம் தேதி அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை தவறாமல் மேற்கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் ஏன் எதற்கு என்று பல காரணம் தெரியாத சிரமங்களுக்கும் சிக்கல்களுக்கும் நல்ல மாறுதல் கிடைக்கும். இதுவரை முயற்சி செய்தும் வீடு வாங்க முடியவில்லை, இதுவரை முயற்சி செய்தும் நல்ல வேலை கிடைக்கவில்லை, உறவுகளுக்கிடையே மனஸ்தாபம், பல்வேறு வகையில தடை தாமதம் சிக்கல் என பல நெருக்கடிகள், ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சிரமங்கள் அதீதமாக வருகிறது என்று எண்ணக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த பித்ரு தோஷம் என்று சொல்லக்கூடிய பித்ரு கர்மாவை நீக்கக்கூடிய முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் நிச்சயமாக அதனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் முற்றிலுமாக விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் ரிஷபராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதிலும் குறிப்பாக ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் உச்சம் பெறக்கூடிய வேளையில் இந்த அமாவாசை நிகழ்வானது வருகிறது. ஏனென்றால் சந்திரன் ராசியின் உச்ச அதிபதியாக பார்க்கப்படுகிறார். அவர் ஜென்மத்தில் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் ஜென்மத்தில் இணைந்து வலம் வருகிறாருங்க. சூரியன் சந்திரன் இணையக்கூடிய நிகழ்வை அமாவாசை தினமாக பார்க்கப்படுகிறது. இதற்கு பிறகு அடுத்த 14 நாட்கள் வளர்வரை சந்திரனாக அபரிவிதமான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வர போகிறாருங்க ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன். எனவே இந்த தருணத்தில் இருந்து பல நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்கான சூழல் கிடைக்கிறது. பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் மாதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியான சந்திரனும் இணைந்து ஜென்ம ராசியை வலுப்படுத்தக்கூடிய இந்த அமாவாசை என்பது சற்று ரிஷபராசிக்காரர்களுக்கு கூடுதல் சிறப்பான ஒன்றாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகளும் உறுதிப்படுத்துகின்றன. இந்த வேளையில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பும் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி உள்ளது என்று பார்க்கும்போது அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பும் உள்ளது. வித்யாகாரகரான புதன் சூரியன் மற்றும் சந்திரனுடன் இணைந்து ஜென்ம ராசியில் வலம் வருகிறார். ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருப்பதால் நல்ல மாற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான சந்திரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறாருங்க. ராசியின் அதிபதி உச்சம் பெற்று லாபஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பல வகையில லாபம் நிறைந்த நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. செவ்வாய் தைரியஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். பல்வேறு வகையான பணிகளை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ல் வலம் வருகிறார். குரு 2ல் இருப்பது அமோகமான நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக கர்மஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றும் திருக்கணிதத்தின்படி லாபஸ்தானத்திலும் பலம் பெறுகிறாருங்க சனி. அவருடன் இணைந்து வாக்கியத்தின்படியும் திருக்கணிதத்தின்படியும் தொழில் ஸ்தானத்தில் மிக வலுவாக ராகு
வலு சேர்க்கிறார். இந்த வேளையில் சுகஸ்தானமாகிய 4ல் மோட்சக்காரகரான கேது வலம் வருகிறாருங்க. இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் வருகின்ற அமாவாசை விசேஷமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே நிச்சயமாக அன்றைய தினத்தில் முன்னோர் வழிபாட்டை தவறாமல் மேற்கொள்ளுங்கள். அப்போது தங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவிலான சிரமங்கள் விலகி முன்னேற்றம் நிறைவாகவே கிடைப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது அன்றைய நாளில் உறுதியாகவே அதிகாலையில் எழுந்து நீராடிய பிறகு எள்ளும் நீரும் இறைத்து முன்னோர் வழிபாட்டை நீர்நிலைகளில் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு நிச்சயமாக இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாம். அதோடு மட்டுமல்லாது குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம். தங்களுடைய வாழ்வில் நிறைந்த பலன்களை கிடைக்கும். முன்னோர் வழிபாட்டிற்கு பிறகுதான் இறை வழிபாடு என்று சொல்லப்பட்டதிலிருந்து முன்னோர் வழிபாட்டிற்கான முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதோடு மட்டுமல்லாது ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையில கஷ்டத்தையும் சிரமத்தையும் அதிகமாக சந்திக்கக்கூடிய உங்களுக்கு அவை அனைத்தும் தவிடுபடியாகி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். அன்றைய தினத்தில் நிச்சயமாக மதியம் தலைவாழையிட்டு உணவுகளை படைத்து நாம் முன்னோர்களை வழிபடுவதன் மூலம் பித்ரு தோஷம் முற்றிலுமாக நீங்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்படி செய்வதன் மூலமாக குடும்பத்தில் சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகள் முற்றிலுமாக விலகுங்க. நல்ல வேலை வாய்ப்பு, வேலை இல்லாதவர்களுக்கு உறுதியாகவே உங்களை தேடி வரும். தொழில் ரீதியாக அதிரடியான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பும், புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணம் உருவாக்கி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் விரதத்தை முடித்த பிறகு காகத்திற்கு உணவளிக்க வேண்டும். மேலும் அன்றைய தினத்தில் தவறாமல் அன்னதானம் கொடுப்பதும் மகத்தான புண்ணியத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கும். அன்றைய தினத்தில் முன்னோர் வழிபாட்டை செய்ய முடியவில்லை, ஆனால் நான் அன்னதானம் கொடுக்கிறேன் என்றால் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் மகத்தான புண்ணியம் வந்து சேரும். ஆனால் பித்ரு கர்மாவல் எதற்கு என்று தெரியாத சில சங்கடங்கள் இருக்கும். நிச்சயமாக அவற்றிற்கு நிவர்த்தியாவது இந்த பித்ரு வழிபாடு தான். எனவே சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள். யார் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்றால் தாய் தந்தை இல்லாத நபர்கள் மேற்கொள்ளலாம். கணவர் இருக்கும் போது மனைவி மேற்கொள்ளக்கூடாது. தாய் தந்தை இல்லை என்றாலும் சகோதரர் இருந்தாலும் இந்த வழிபாட்டை பெண்கள் மேற்கொள்ளக்கூடாது. மற்றபடி விரதம் இருந்து அன்றைய தினத்தில் இறை வழிபாட்டையும் குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்வதால் மகத்தான சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும்.